வணக்கம்ண்ணா. வணக்கம். இப்போது தமிழ்நாடு ஃபுல்லாமே பரபரப்பாக பேசிட்டு இருக்கிற ஒரே விஷயம் என்னென்னா ஆம்ஸ்ட்ராங் அவரோட கொலையை பற்றி தான் பேசுகிறாங்க. தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் யூபி வரையுமே அவரோட கொலைக்கு சம்மந்தமாக போராட்டம்லாம் நடத்தி வராங்க. அந்த போராட்டத்துக்கு அப்புறம்தான் நம்ம முதலமைச்சரே போய் ஆம்ஸ்ட்ராங்கோட வீட்டுக்கு போயிட்டு வருத்தம் தெரிவிச்சுட்டு வந்திருக்கிறாரு. ஸோ யார் தான் இந்த ஆம்ஸ்ட்ராங்னா? ஆம்ஸ்ட்ராங் என்பவர் பல பேருக்கு பல பரிமாணங்கள். அதாவது இப்போ நான் கூலிங் கிளாஸ் போட்டிருக்கேன்னா எனக்கு கருப்பு கலரில் தெரியும் கூலிங்க, மஞ்சள் கலரில் போகிறவங்க மஞ்சள் கலரில் தெரியும். தப்பான பார்வையில் பார்க்குறவங்களுக்கு ஆம்ஸ்ட்ராங் தப்பாக தெரியும். ஏழைங்களுக்கு அவர் ஒரு புரட்சியாளராக தெரியும், கருணை கடவுளாக தெரிவார். அட்வொகேட்டுக்கு நம்மளுக்கு சந்தேகங்களை தீர்க்கக்கூடிய ஒரு சட்ட புத்தகமாக தெரிவார். அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஸ்போர்ட்ஸுக்கு ஆதரிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருப்பார். மொத்தத்தில் இது எல்லாம் சேர்ந்த மக்களுக்கு ஒரு தலைவனாக உருவெடுத்தவர் தான் ஆம்ஸ்ட்ராங். சரி, இப்போது இவரோட கொலையோட பின்னணி தான் என்ன? ஏன்னா ஒரு சாயந்தரம் நேரத்தில் அவர் வீட்டுக்கிட்டேயே வச்சு ஒரு கும்பல் அவரை வெட்டி சாச்சிருக்காங்க. அது ஒரு கட்சி தலைவருக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் தமிழ்நாட்டில் நடந்ததே இல்லை. இதோட பின்னணி தான் என்னன்னா, கொலை பின்னணி பார்த்திங்கன்னா அவருக்கு இந்த மாதிரி பல வழக்குகள், அதனால் ஏகப்பட்ட பேர் எதிரி ஆகிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருந்தது. இருப்பினும் குறிப்பாக சொல்லப்போனால் அவர் கூட இருந்த தென்னுங்கிற தென்னரசு இருக்கார்ல, அவருக்கும் இந்த ஆர்காட் சுரேஷ் அவர்களுக்கும் ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருந்தது. ஸோ இதனால் காவேரி பாக்கத்தில் தங்கியிருந்து அவங்க ஒய்ஃபோடு இருக்கிறாரு. அப்போ போயிட்டு இந்த ஆர்காட் சுரேஷ் அவரை தாக்குறப்போ அவர் அங்கேயே அவங்க ஒய்ஃப் கூட தடுக்கிறாங்க, அவங்களுக்கும் ஒரு வெட்டு விழுது. அதுலேருந்து அவர் காலி பண்ணதுனால இவரோட ரைட் ஹேண்ட் மாதிரியே இருந்ததுனால அவர் இறந்துடுறாரு. அந்த சோகமும் இருக்குது. ஸோ அதனால் இவர் இறங்கினா யாராவது கேட்டால் அது கண்டிப்பாக இல்லைன்னு தான் எல்லாருமே சொல்கிறாங்க. இவர் இந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போன ஆகஸ்ட் மாதம் நினைக்கிறேன் 18ஆம் தேதி நம்ம லூப் ஸ்டாலின்னு சொல்லிட்டு பீச் ரோடு இருக்குல்ல, அங்கே ஒரு கேஸுக்காக வர்றாரு. அதுக்கப்புறம் அவர் 2 வருஷம் 3 வருஷம் ஆக்டிவிட்டியே இல்லை ஆர்காட் சுரேஷ். அவர் அவர் ஒரு பர்டிகுலராக வேலூர் சைடு அவங்க ஊருக்கு போயிட்டு அங்கே ஒரு கிளப் வச்சு நடத்திக்கிட்டு, சீட்டு கிளப் அந்த மாதிரி வச்சு நடத்திக்கிட்டு இங்கே வராமல் கேஸுகள்லாம் மாற்றுறாரு. இருப்பினும் ஒரு கேஸுக்காக இங்கே வரார். வந்துட்டு அவங்க பீச்சில் ஈவினிங் முடிச்சுட்டு மது அறந்துடுறாங்க ஓரமாக, அந்த படகுலாம் நிறுத்தி வச்சாச்சு. அந்த இடத்துல அருந்துறப்போ தான் அவங்க ஸ்கெட்ச் போட்டு காலி பண்ணிட்டாங்க. ஆர்காட் சுரேஷ் அவரோட தம்பி பழிக்கு பழி வாங்கணும்னு சொல்லி. யாரோட தம்பி? பாம் சரவணன். யாருன்னா நம்ம தென்னுங்கிற தென்னரசு தம்பி. அவரை ஆமாம் அவரை அங்கேயே இது பண்ணிடுறாங்க. ஸோ பண்ணிட்டு போயிடுறாங்க. அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் அங்கே அவரை பார்த்தோம் அப்படின்ற மாதிரி. அதை பார்த்தாங்களா இல்லையா, இல்லை மோட்டிவா என்னன்னு புரியல. அவங்க அதை சொல்கிறாங்க. அதை சொன்னதுனால இது கொலைக்கான பின்னணியாக இருக்கும்னு சொல்லிட்டு அவர் போலீஸ் இதில் சொல்கிறாரு. நம்ம ஆர்காட் பாலு அதை சொல்கிறாரு. என்னன்னு சொல்கிறாருன்னா, நான் எங்கள் அண்ணனை இது மாதிரி பண்ணிட்டாங்க, என் ஒய்ஃபை என்னை விட்டு என்னை போட்டுருவேன்னு சொல்லி பயம்புத்துறாங்க, என் ஒய்ஃபும் போயிட்டாங்க, ஸோ நான் எதுவுமே இல்லாமல் இருக்கிறேன் அப்படின்றப்போ அதுக்கான காரணம் இவர் தானே அப்படின்ற காரணத்தின் அடிப்படையில் நான் அவரை பண்ணியிருக்கேன், பழிக்கு பழி வாங்கியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். இப்போ ஆம்ஸ்ட்ராங்கோட கொலைக்கு இதுதான் காரணமாக அவங்க சொல்கிறாங்க. வேற ஏதாவது காரணம் இருக்குமோ? ஏன்னா நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா எழுச்சி தமிழராக இருக்கட்டும், பல்வேறு அம்பேத்கர் மன்றங்களாக இருக்கட்டும், லாயர்ஸாக இருக்கட்டும், அவங்க கட்சி ஆளுங்களாக இருக்கட்டும், இல்லை அவங்க குடும்பமே இருக்கட்டும், இது முழுக்க முழுக்க பழிக்கு பழி கிடையாது. இது ஒரு அரசியல் கொலை. அரசியல் பின்புலத்துலேருந்து யாரோ பண்ணியிருக்கிறாங்க, அதை கண்டுபிடிங்க, வேணா சிபிசிஐடி கிட்ட கொடுங்க, இல்லை சிஐடியில் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தான் மாயாவதி அம்மாவும் சொல்கிறாங்க. இது அரசியல் கொலை தான், இது தனிப்பட்ட நபரால் அவரை பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனால் இப்போ 8 பேர் சரணடைஞ்சிருக்காங்கல்ல, அவங்க யாரு தான்? அப்போ அவங்க உண்மையாக கொலை பண்ணவங்க இல்லையா? இப்போ எதனால இந்த கேள்வி நான் கேட்குறேன்னா, அவங்க அந்த கொலை நடந்த இடத்துல இருந்த ஒரு வயசான அம்மா சொல்ற ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் நாங்கள் அங்கே இருந்தோம், அந்த வெட்டினவங்களாம் சின்ன பசங்க மாதிரி இருந்தாங்க, உள்ளியா சின்ன பசங்க மாதிரி இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் இவன் சரண்டர் ஆனவங்க எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அந்த அம்மா சொல்கிறக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கு. அதே மாதிரி இந்த கொலை நடந்தது அந்த கொலை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, அதில் இருந்த அருவாக்கள்லாம் திருநெல்வேலி சம்மந்தப்பட்ட அருவாக்களாக இருக்குது அப்படின்றாங்க. வெட்டு விழுந்தோ திருநெல்வேலி ஸ்டைலில் தான் அவரை வெட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சரணடைஞ்சவங்க எல்லாருமே சென்னை சேர்ந்தவங்க பசங்க. ஸ்விக்கி சொமேட்டோ அந்த ட்ரெஸ்ஸு போட்டுட்டு தான் இருந்தாங்க. 6 மாதம் ஸ்கெட்சு போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. 6 மாதம் ஸ்கெட்சு போட்டு நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த விஷயத்துக்கு வரதுக்கு முன்னாடி ஆர்காட் சுரேஷ் அவர்களோட கொலையோட பின்னணி பார்த்தீங்கன்னா 3 பேர் சரணடைஞ்சிருப்பாங்க. அந்த 3 பேரும் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் சைதாப்பேட்டையை சேர்ந்தவர், ஒருத்தர் எம்ஜிஆர் நகர் சேர்ந்தவர், இன்னொருத்தர் சென்னையில் ஒரு பிரிவில் இருக்கவர். ஆனால் அங்கே பாம் சரவணன் அதுக்கப்புறம் தான் அவர் போய் இதுவாகிறார்.
ஸோ அந்த மாதிரியே இது இருக்குமோ எல்லாருக்கும் டவுட் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி அங்கே கொலை நடந்துருக்கலாம். அந்த சிசிடிவி கேமராவில் இருக்கிறது எல்லாமே சின்ன பசங்க பைக் ஓட்டிகிட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. இந்த டவுட் எல்லாருக்குமே இருக்குது. ஆனால் அவங்க 10 பேர் கொண்ட குழு ஒன்று உடனே அமைக்கிறாங்க சிட்டி போலீஸு. அந்த 10 பேர் குழுலையும் இவங்க மாட்டாமல் நீட்டப்போ அண்ணா நகரில் சரண்டர் ஆகுறது அது முன்னுக்கு பின் முரணாக இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, அவர் கார் வரப்போ அங்கே இருக்கிற ஒரு ஆட்டோ டிரைவர் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காரு, காரில் வராரு, தனியாக வராரு, கூட்டம் இல்லை அப்படின்ற மாதிரி கொடுத்த மாதிரியும் போலீஸ் தரப்புலேருந்து சில விஷயங்கள் சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் அவங்க ட்ரேஸ் அவுட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இது உண்மையாலுமே அரசியல் கொலையா இல்லை பழிக்கு பழி வாங்கல் கொலையான்றது அவங்க வந்து விசாரணை பண்ணி தான் அவங்க சொல்லுவாங்க. அதுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரினா இருக்கலாமா, ஒரு யூகத்தின் அடிப்படையில் இருக்கலாம். ஆனால் பார்க்குறப்ப சிசிடிவி கேமராவில் எல்லாம் ஒரு லீனாக தான் இருக்கிறாங்க. சரண்டர் ஆனவங்க, ஏன்னா அவங்களால அவ்வளோ ஸ்பீடாலாம் ஓட முடியாது, பைக் தட்டிட்டு ஓட முடியாதுன்றது தான் உண்மை தான். அது வந்து போலீஸ் தான் எல்லாரும் நிரூபணம் பண்ணணும். அது எல்லாருக்குமே அந்த சந்தேகம் இருக்க தான் செய்யுது. அது மட்டும் இல்லாமல் இவர் சாதாரண ஆள் கிடையாது. இவருக்கு ஆக்சுவலாக பாக்ஸிங் பக்காவாக தெரியும், பாக்ஸிங் ப்ராப்பராக தெரியும். இவரை வந்து ஒரு 2-3 பேராலலாம் அடித்து ஒன்றும் பண்ண முடியாது, நிலக்கூட பண்ண முடியாது. இவருக்கு மினிமம் ஒரு 6-7 பேர் அட்டன் ஸ்பீடில் தாக்குனாலும் அவருக்கு அதுக்கான ப்ராக்டிஸும் இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, திருவள்ளூரில் ஒரு ஸ்கூல் பசங்க ஃபுட்பாலுக்கு இவரை வந்து சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்றாங்க. அங்கே அடிக்கிறாரு, 3 கோலும் உள்ளே போகுது, தடுக்கிறாங்க, இருந்தாலும் 3 கோலும் கரெக்டாக அடிக்கிறார். அப்போ எந்த அளவுக்கு அவர் வந்து ட்ரைனிங்கில் ஃபார்மில் இருந்தார்னா அந்த அளவுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கன்று இருக்குது அவர்கிட்ட, 9 ரவுண்டு வரைக்கும் சுடலாம். ஸோ அந்த டைமில் காரில் வச்சதுக்கு தான் சொல்கிறாங்க. ஸோ இருந்தாலும் அவரை தடுக்கிறதுக்கு கூட அவங்க அண்ணன் இருக்கிறாரு, இன்னொருத்தர் இருக்காங்க. அந்த பள்ளம் ஒன்று பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வாட்டர் டேங்க் மாதிரி கீழே செட் பண்ணுறதுக்கு வந்த உடனே அவர் தாக்கி இருக்கிறாரு, அவரை அதில் உள்ள தள்ளி விட்டுறாங்க. ஸோ பின்னாடி அவர் இருக்கிற இடம் எப்போவுமே ஹெல்ப்பு கேட்டு வரவங்க தான். பசங்க வந்து டொனேஷன் கேட்டு வருவாங்க, ஆனால் ஸ்போர்ட்ஸ் நடத்துகிறேண்ணா, ஆனால் பிறந்த நாள் வருது அதுக்காக நாங்கள் செய்கிறேண்ணா, நாங்கள் வீட்டில் கல்யாணம் வச்சுருக்கோம், கண்டிப்பாக நீங்கள் வரணும், இதெல்லாம் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அவர் இருந்தது அயனவரத்தில், ஆனால் அது பெரம்பூர் போனோன்னா வீடு கட்டுறதுக்காக தான் போயிட்டு வர்றாரு. ஸோ இது 6 மாதம் ஸ்கெட்சுன்னா 6 மாதத்துக்கு அவங்களுக்கு செலவு பண்ணுறதுக்கு காசு கொடுத்து யார் வந்து இன்வெஸ்ட் பண்ணா அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது. ஒரு தனிப்பட்ட ஒரு குழுவால் இவரை வந்து எதுவுமே பண்ண முடியாது 100%. எதை வச்சு சொல்கிறேன்னா, நம்ம பத்திரிகையாளர் ரிப்போர்ட்டர்ஸ் ஒரு ப்ரோக்ராம் ஒன்று நடந்தது, ஏழை குழந்தைங்களுக்காக ஒருத்தங்க பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு இவர் வராரு, கெஸ்ட்டாக வராரு. இவர் வர்றதுக்கு முன்னாடியே நடிகர் சாய் தீனா இருக்கார்ல, அவரு அதுக்கு முன்னாடியே 1 hour முன்னாடி வந்து நிற்கிறாங்க. அவர் கூட ஒரு 10 பேர் வந்து நிற்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் வர்றதுக்கு முன்னாடி அந்த ஏரியாவில் இருக்க அட்வொகேட்ஸ் டீம் வந்து நிற்குது. அவர் வர்றாருல, ஒரு ஆம்ஸ்டாங் அண்ணன் வரப்பயே அவர் பின்னாடி இன்னொரு வண்டியும் வருது. கிட்டத்தட்ட ஒரு 20-30 அந்த ரவுண்ட் அப்பில் தான் வராங்க. 1 ஹவருக்கு முன்னாடி அவர் வர்றதுக்கு முன்னாடி எல்லாம் பக்காவாக இருக்கா. அந்த சின்ன ப்ரோக்ராமுக்கே இவ்வளோ தூரம் செட் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் தான் வராரு. அது உள்ள அது போகிறப்பையும் அந்த அளவுக்கு இருக்காங்க. அவர் வரப்பையும் ஜெய் பீம்னு சொல்கிறாங்க எல்லாருமே. அவர் வந்து முழுக்க அம்பேத்கரிசத்தை பற்றி தான் பேசுகிறார். அந்த இடத்துல அவ்வளோ தூரம் அத்தனை கம்மியாக இருக்க மக்களுக்கு பேசணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் அங்கே குழந்தைகள் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு புரியணுன்ட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லு அம்பேத்கரிஸ்ட்டை பற்றி பேசுகிறாரு. இந்த பேனா கண்டிப்பாக அவங்க பாக்கெட்டில் இருக்கணும், எப்படியா இருந்தாலும் இந்த பேனா இருக்கணும், இந்த பேனா அவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் வந்தது இல்லை அப்படின்றதையும் பேசுகிறாரு. அம்பேத்கர் வந்து அந்த சட்ட புத்தகத்தை இன்னும் ஒரு நாளில் எழுதியில்லை, எவ்வளோ அந்த பிரச்சனைகளை பற்றி பேசுகிறாரு. அவ்வளோ நேரம் வந்து மூச்சரிக்க பேசுகிறாரு. அதில் வந்து ஒரு பணத்துக்கான விஷயமும் கிடையாது அது. ஆனால் அதில் ஒரே ஒரு விஷயம் நல்லா புரியுது, குழந்தைகளுக்கு அம்பேத்கரிஸ்ட்டை பற்றி தெரியணும், சட்டம் படிக்கணுன்ற ஆசையை தூண்டுறாரு. சட்டம் ஒழுங்கை பற்றி தெரியணும், சட்டம் படிக்கணும், நீயும் வந்து கோட் போடணும் அப்படின்றத பற்றி தூண்டுறாரு. ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து ஒரு சமூக போராளியாவோ ஒரு இளைஞர்களை மேலே எடுத்துகிட்டு வர ஒரு ஆளாக தான் நம்ம பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு நிறைய பல்வேறு அட்வொகேட்ஸுகளை உருவாக்கியிருக்காரு. இவரோட ரோல் மாடல் யார் பார்த்தீங்கன்னா பூவை மூர்த்தியாரன். இவரோட கடவுள் யாருன்னு பார்த்தீங்கன்னா புத்தன். அதுக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் குமரர். புத்த ஆலயமே ஒன்று அவர் வீட்டாண்ட கட்டியிருக்காரு. புத்தோட கோட்பாடுகள்லாம் அவ்வளோ எழுதி வச்சிருக்கிறார், அது வெளியில் பறைசாற்றுறாரு. ஸோ இவ்வளோ விஷயத்தை பண்ணுறவர். அவருக்கு பல்தரப்பு அவங்களுக்கு பிரச்சனைகளும் இருக்குது. ஏன்னா அரசியல் கொலைகள் நடக்கும், அதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா கணிசமான அவருக்கான ஓட்டுகள் இருக்குது அந்த ஊரில். அவருக்கு அவ்வளோ சொந்த பந்தங்கள். ஏன்னா நீங்கள் சொல்லும்போதே தெரியுது, ஒரு சீஃப் கெஸ்ட்டாக போகிற இடத்துலையே வந்துட்டு இவ்வளோ செக்யூரிட்டி, இவ்வளோ அதாவது முன்னாடியே வந்து பார்த்துட்டு அவ்வளோ பாதுகாப்பாக போகிறவர். கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறது சரியாக தான் இருக்குது. ஏன்னா அந்த 6 மாதம் ஒரு பிளான் இல்லாமல் இவரை வந்து மர்டர் பண்ணியிருக்கவே முடியாதுங்கிறது தான் தெரிய வருது இதில் இருந்து. இது சினிமாவில் கூட எடுக்க முடியாது, ஏன்னா அவர் அவ்வளோ நெருங்க முடியாதுன்றது தான். ஆனால் அவரை
ஒரு விதத்தில் நெருங்கலாம், சென்டிமெண்ட்டாக நெருங்கலாம். அவர் வந்து அந்த பாவம் நம்ம அந்த இது அதை சொல்கிற அந்த இனத்தை மேலே எடுத்துகிட்டு வரணும், அவங்களுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும், அந்த மாதிரி எண்ணங்களில் அவரை போய் ஏமாற்றி வேணால் பண்ணியிருக்க முடியுமே. அவர்கிட்ட சண்டை போடணும் அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூவில் போயிருந்தால் அவர் கண்டிப்பாக பண்ணியிருக்க முடியும். ஏன்னா அதுக்கான விஷயங்களை யோசிக்க கூட முடியாது அவர்கிட்ட. ஏன்னா அவ்வளோ டீம்ஸ் இருக்குது. இன்றைக்கி போனீங்கன்னா ஹைகோர்ட்டில் 2 டீம் ஒயிட்டு, அந்த 2 டீமில் இவர் டீம் தான் ஒயிட்டு. அவ்வளோ பேர் உருவாக்கி வச்சிருக்கிறாரு. அங்கே திருப்பதியில் எல்லாருக்கும் அதாவது அட்வொகேட் கோச்சிங் இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இங்கிலீஷ் தரலன்னா அந்த இங்கிலீஷ் கற்றுக் கொடுக்கறதுக்கான ஒரு ஸ்பீச்சு எல்லாத்துக்கும் ட்ரைனிங்காக இருக்கட்டும், எல்லாமே பக்காவாக கொடுத்து அனுப்புறாரு. அதில் பாதியில் 75% பேர் வந்து அட்வொகேட்டாகவே போட்டு 25% பேர் வந்து பேருக்கு நான் வாங்கி வச்சுக்கணும். ஆனால் அதை வளர்த்து விடணுன்றதுல அவர் குறியாக இருக்கிறார். ஸோ இப்படிப்பட்ட சமூக போராளி இவ்வளோ நாளுக்குள்ளே ஒரு 1000 அட்வொகேட்டை உருவாக்குறாருன்னா, அவர் இன்னும் 20 வருஷம் இருந்தாருன்னா எப்படியும் அது வந்து 1000ன்றது ஒரு 10,000 மாறும். 1000 வந்து மறுபடியும் இன்னொரு 2000 மாறும், 2000 4000 அப்படியே 10,000 மாறும். இப்போ எல்லாருமே வட சென்னையில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே படிப்பறிவு பெற்று ஸ்போர்ட்ஸில் பெரிய ஆளா. இன்றைக்கி ரயில்வேல முக்கியமான வேலைகள், நிறைய வேலைகள் வாங்கி கொடுத்தது இவர் தான். ரயில்வே துறையில் வேலை செய்கிறாங்கன்னா அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே இவரோட இதில் தான். அது மட்டும் இல்லாமல் எம்எல்ஏ ரங்கநாதன் இருக்கார் பார்த்தீங்களா, அவருக்கு ஆரம்ப காலத்தில் இவர் எல்லாமே கூட இருந்து எல்லாமே பார்த்துக்கிட்டார், எல்லா விஷயங்களும் பண்ணவர். உதாரணத்துக்கு ரியல் எஸ்டேட்டாக இருக்கட்டும், இல்லை கட்சி பணியாக இருக்கட்டும், இது எல்லாமே மெருகேறி அப்போ தான் ஒரு சர்டன் பீரியடுக்கு அப்புறம் நம்ம பூவை மூர்த்தியார் அவர்களை பார்க்குறாரு. அவரோட கோட்பாடு என்னென்னா, அவர் ரிசர்வ் பேங்க்லேயே வேலை கிடைச்சி வேணான்னு சொல்லி மக்களுக்காக உதவி விட்டு வந்தவர் அவர். அவரெல்லாம் வந்து இந்த மாதிரி தலைவர்கள்லாம் எப்பயாவது ஒரு தடவை தான் பிறப்பாங்க, எப்பயாவது அது அரியுது. இவர் நினச்சிருந்தா யார் கூடனா கூட்டணி வச்சிருந்து, ஏன்னா பகுஜன் சமாஜில் தமிழ்நாட்டில் அவர் தான் தலைவர் அப்படின்னா எத்தனையோ பேர்கிட்ட கூட்டணி வச்சிருக்கலாம். அவர் சொல்கிற ஒரு விஷயம் என்ன சொல்கிறாருன்னா, நான் அவங்கக்கிட்ட கூட்டணி வைக்கிறதுக்கோ, திமுக கிட்ட கூட்டணி வைக்கிறதுக்கோ, அதிமுக கிட்ட கூட்டணி வைக்கிறதுக்கோ, நான் அந்த கட்சியில் பெரிய போஸ்டிங் வாங்கி நான் அங்கேயே இருந்துருவேன், எம்எல்ஏவோ இல்லை ஏதோ ஆகிட்டு இருப்பேனே, நான் ஏன் அதை வச்சுருக்கேன்னா என்னோட சமூகத்தில், என்னோட வட்டாரங்களில் என்னோட மக்கள் தலித்து எஸ்சி எஸ்டி மக்கள்லாம் மேலுக்கு வரணும், அதுதான் அம்பேத்கர் சொல்லிட்டு போனார், அதை தான் நான் செய்ய விரும்புகிறேன், நீங்கள் படிங்க, உங்கள் படிப்புக்கான என்ன வேணுமோ நான் பண்ணுறேன் அப்படின்ற கோட்பாடில் நிற்கிறாரு. இப்போது ஒரு மாநில தலைவர் இல்லை, இப்போ அந்த கட்சியோட நிலைமை தான் என்ன? அதுதான் சொல்கிறேன். ஒரு தலைவன் இல்லாத ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வீரர்கள் என்ன பண்ணுவாங்க, யார் பேச்சை கேட்டு அது தலைவன் தான் வழி நடத்தும், அப்படிதான் இப்ப நிக்கிறாங்க. ஒரு ஆலமரம், அந்த ஆலமரம் அது தன்னையே, அந்த ஆலமரம் வளர்றப்பயே ஆடுகள் வந்து மேஞ்சுது, ஒன்னொன்னா மேய்ஞ்சி அதை வளர விடாமல் தடுத்துது. அதே மீறி அது ஆலமரமா ஆகி அது ஒரு விழுது என்னமா விழுதுன்னா அட்வொகேட்டுகள் எல்லாம் உருவாக்குது, புரியுதுங்களா, போராளிகளை உருவாக்குது, சமூக சேவர்களை உருவாக்குது, இன்னொரு டிரான்ஸ்ஜெண்டர்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காரு, நான் பார்த்துருக்கேன். அவங்களுக்குலாம் நிறைய அந்த மாதிரி ஒரு டீம், அவங்களையும் படிக்க வைக்கிறாரு, அந்த டீம் உருவாக்குறாரு, கட்சி பணியில் வளர்க்குறாரு, அது அம்பேத்கர் வளர்க்குறாரு, புத்திஸ்ட் வளர்க்குறாரு, இந்த மாதிரி விழுதுகளாக விடுறாரு. இந்த மாதிரி விழுதுகள் விடுறப்போ ஒரு கொடிய கோடாரி வந்து அதை வெட்டி சாய்க்கிறப்போ அந்த மரத்துக்கு கீழே இருந்தவங்களும் சரி, அந்த மரத்தில் வேர்களை வந்தவங்களும் சரி, அந்த மரத்தில் ஒவ்வொரு குயில் கூடு கட்டும், பறவை கூடு கட்டும், காக்கா கூடு கட்டும், அது மாதிரிலாம் இருந்தது பார்த்தீங்களா. இதுங்களுக்கெல்லாம் என்ன நிலைமையோ இன்னைக்கு அவங்களுக்கும் அந்த நிலைமை. அது எப்படி தான் சரி செய்யறது? ஏன்னா அதுக்கு இன்னொருத்தர் உருவாவாங்க. இப்போ அதை பிடிக்கிறதுக்கு தான் சில பேர் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வழி தெரியாமல் நிற்கிறாங்க. இவ்வளோ பெரிய கூட்டம், ரொம்ப ரொம்ப பெரிய கூட்டம், நார்த் மெட்ராஸ்னா அவர் தான் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ அந்த கூட்டத்தை கையகப்படுத்தணும். அவங்க அதாவது ஒரு நல்ல மேய்ப்பர் இல்லாமல் ஆடுகள் மலையில் எங்கெங்கெல்லாம் தெரியுமோ அது கஷ்டப்படணும். அதை மேய்க்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய லீடர் அங்கே வந்து தான் அந்த இடத்த பாரஞ்சித் அவர் நிரப்புவாருன்னு நினைக்கிறீங்களா? பாரஞ்சித் நிரப்ப முடியாது. ஏன்னா அவர் எல்லாருக்குமே அறிவு கொடுத்துட்டு, பாரஞ்சித்தை கூட இவர் உருவாக்கி இருக்கலாம். ஆனால் பாரஞ்சித் வந்து இவ்வளவு அறிவு சார்ந்த ஆளுங்களுக்கு எட்டா ஆகுறதுன்றது முடியாத காரியம். அது மட்டும் இல்லாமல் அது ஒரு கட்சி, அவர் அம்பேத்கரிஸ்டாக இருந்து அந்த பொதுநல சங்கத்துக்கு அதுக்கு ஒன்றா சின்ன சின்ன ஆளுங்க ஒன்றா உருவாகணும். ஒவ்வொன்றுத்துக்கும் அட்வொகேட்டுக்கு ஒருத்தர் தனியாக அவரோட கோட்பாடை வச்சு வரலாம், அவரோட சொன்ன விஷயங்களை வச்சு இரவு நேர பாடசாலைகள் இந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்கு ஒருத்தங்க வரலாம். எப்படி பட்டு ஆம்ஸ்ட்ராங் சார் மாதிரி ஒருத்தங்க வரணும்னா யாராலையும் அந்த இடத்த பூர்த்தி பண்ணணும். அவருக்கு நிகர் அவர் தான்.
இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்காக ஒன்றா வரலாம். அந்த கட்சி மாயாவதி அம்மா வந்து யாரை மறுபடியும் தமிழ்நாட்டில் தலைவராக தேர்ந்தெடுக்கிறாங்க, அவங்க வழிநடத்தல் எப்படியா இருந்தாலும் ஆம்ஸ்ட்ராங் சாரோட ஸ்பீச்சையும் அவரோட கோட்பாடுகளையும் முன்னிறுத்தி தான் வர முடியுமே கண்டி அவரோட ஒரு படி போனன்றதுக்கு பெரிய உழைப்புகள். அது சாத்தியமற்ற உழைப்பாக தான் இருக்கும். எல்லாரும் பல பேர் பல விதமாக சொல்கிறாங்க, நீங்களும் ஒரு சில கருத்துக்கள் சொன்னீங்க. ஆனால் இதை நம்ம எதையுமே காவல்துறை ஒரு முடிவு எடுத்து இதுதான் நடந்துச்சுன்னு அவங்க இந்த வழக்கை விசாரித்து அதோட முடிவு வந்தால் தான் நமக்கே என்னங்கிறது தெரியும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இது கண்டிப்பாக நல்ல முடிவு வரும். ஆனால் இது வந்து பெரிய இழப்பு தாங்க. ஒரு பெரிய தலைவர், அந்த தலைவரை நம்மளால் பாதுகாக்க முடியாததுக்கு நம்ம தலை குனிஞ்சு தான் ஆகணும். அதாவது எல்லாம் எங்கேயுமே கொலை நடக்கலையான்னு இல்லை, அந்த கொலைகளில் பல வகை இருக்குது. அது போலீஸ்காரங்க கிட்டலாம் நம்ம குறை சொல்ல முடியாது. அவங்க காத்துன்னு இருக்க தான் முடியும். ஒவ்வொருத்தருக்காகவும் அவங்க காத்துட்ருக்கணும். அது பாதுகாக்க முடியாது, காவல் பண்ண முடியாது. ஆனால் ஒரு கொலைகளில் பார்த்திங்கன்னா, அதாவது சொத்து தகராறில் கொலை பண்ணுவான், சொந்த பந்தம் கொலை பண்ணுவான், கள்ளக்காதல் கொலை பண்ணுவான், ஏகப்பட்ட கொலைகள் இருக்குது. நண்பன் அவன் ஏமாத்துறது, இவன் ஏமாத்து, அந்த மாதிரி எல்லாம் கொலைகள் நடக்கும். ஆனால் இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய தலைவரை நம்ம வந்து பாதுகாக்க தவறுனது இனிமேல் இருக்கிற பெரிய தலைவர்கள், உருவாகிருக்க பெரிய தலைவர்கள், அவங்களுக்குனாச்சும் ப்ரொடெக்ஷன் போட்டு ஒரு நல்ல தலைவர்களை காப்பாற்றணும். எல்லா தலைவர்களுக்கும் ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும். அந்த ஒரு விஷயத்தை இவங்க கையகப்படுத்தணும். அதில் நான் செவி சாய்க்கணும், அதை ஃபோக்கஸ் பண்ணணுன்றது ரொம்ப முக்கியமான விஷயமா நான் முன்னெடுத்தேன். ஓகே, நன்றி. நன்றி.